ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 102ാவது ശ്ലോകം. മണിപൂരാബ്ജനിലയാ വദനത്രയ സംയുതാ വജ്രാദിഗായുധോപേത ധാമര്യാദിഭിരാവൃത. 8 அக்ஷரங்களோடு கூடின 4 நாமமாக்கும் இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. நாபிக்கு பின்னில ஆயிட்டு சுஷுமினில இருக்கிற 10 தளங்களோடு கூடின மணிபூர பத்மத்தில் லாகினி தேவி ஆயிட்டு வசிக்கிற லலிதாம்பிகை. 3 முகம் இருக்கிற தேவி, வஜ்ரம் தொடங்கின ஆயுதங்களோடு கூடின தேவி, மணிபூர பத்மத்தோடு 10 தளங்களிலேயும் வசிக்கிற டாமரி தொடங்கின தேவிகளால சேவிக்கப்படுறவளும் தேவிதான். இத்திரையுமாக்கும் இந்த ஸ்லோகம் வழியா வாக்தேவிகள் தேவியை ஸ்துதிக்கிறார். இதுல இருக்கிற நாமங்களுக்குள்ள இருக்கிற பதம் நிறைய பதங்கள் கூடி சேர்ந்தாக்குமே ஒவ்வொரு நாமங்களும் உண்டாகிறது. மணிபூர அப்ஜநிலையா, மணிபூராப்ஜநிலையா, வதனத்ரய, வதனத்ரய சம்யுதா, வதனத்ரய சம்யுதா, வஜ்ர ஆதிக ஆயுத உபேதா, வஜ்ராதிகாயுதோபேதா, வஜ்ர ஆதிக ஆயுத உபேதா, டாமரி ஆதிபிஹி ஆவ்ருதா, டாமர்யாதிபிராவ்ருதா. 495வது நாமம். 8 அக்ஷரங்களோடு கூடின நாமம் மணிபூராப்ஜநிலையா. நாபிக்கு பின்னில சுஷ்மினேல இருக்கிற 10 தளங்களோடு கூடின மணிபூரக சக்கரத்துல ஸ்திதி பண்ணற லாகினி தேவி. மணிபூரக சக்கரத்தை நம்ம 101வது நாமத்துல பார்த்ததாக்கும். மணிபூர சக்கரத்தோடு உள்ள பிரகாசிக்கிற தேவி அப்படின்னு, மணிபூராந்தருதிதா அப்படின்னு. மணிபூரக சக்கரத்துல அதிவசிக்கிறவளாக்கும் தேவி. எல்லா ஆக்ரகங்களோடும் കേന്ദ്രസ്ഥാനമാക്കും மணிபூரக சக்கரம். அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற ஆக்ரகங்கள் உண்டாகிறது. அடங்காத்த ஆக்ரகம் அத்தியாகிரகமாயிட்டு மாறுறது. துராகிரகம் உண்டாகிறது. இதெல்லாம் சகஜம். எல்லா அத்தியாகிரகங்களும் அதே மாதிரி துராகிரகங்களும் எல்லாம் மனச சேறு மாதிரி கலக்கிறது. மனசோடு நிம்மதி அப்படிங்கிறது இல்லாம போறது. ஆக்ரகங்கள் நடக்கிறதுக்காயிட்டு அதர்ம மார்க்கம் സ്വീകരിക്കേണ്ടി வருது. அத்தியாகிரகத்தை காமாசக்தி அப்படின்னாக்கும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லியிருக்கார். காமாசக்தி மனுஷனை குரோத விகாரத்துக்கு தள்ளிவிடும். காமத்தை குரோதமாயிட்டாக்கும் சொல்லப்பட்டிருக்கு. காம ஏஷ குரோத ஏஷ. காமம் அப்படிங்கிற குரோதம், காமம் அப்படிங்கிற பேர் இருக்கிற குரோதம்
அப்படின்னாக்கும் அதனோட அர்த்தம். பலவிதமான ஆக்ரகங்கள் அதுல முழுகாம இருக்கிறதுக்கு, ரொம்ப அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது இல்லாம இருக்கிறதுக்கு மணிபூரக பத்மத்துல அதிவசிக்கிற தேவிய பிரார்த்திக்கணும். வாக்தேவிகள் தேவிய மணிபூராப்ஜ நிலையா அப்படின்னு ஸ்துதிக்கிறா. பல நாமங்களுக்கும் ஒரே அர்த்தம் வரும். നാഭിയില ഡാ മുതൽക്ക് ഭ വരയ്ക്കും 10 അക്ഷരങ്ങൾ ചേർந்த 10 ദളങ്ങളോട് കൂടിന മണിപൂരക ചക്രത്തിലെ രക്ത കളറില 3 മുഖത്തോട് കൂടിയിട്ടിരിக்கிற தேவி, குலான்னம் பிரீதியாயிருக்கிற தேவி, 4 கைகளில வஜ்ரம், சக்தி, தண்டம், அபயம் இப்படி இருக்கிற ஆயுதங்களை தரிச்சுண்டு டாமரி முதல்க்கு 10 சக்திகளால சூழ்ந்து நிற்கப்பட்டு மாம்சம் அப்படிங்கிற தாதுவுக்கு அதிபதியாயிட்டு இருக்கிறவளாக்கும் லாகினி தேவி. 496வது நாமம் 8 அக்ஷரங்களோடு கூடின நாமம் வதனத்ரய சம்யுதா. ஆகாசம், வாயு, அக்னி இப்படின்னு 3 தத்துவங்களை இண்டிகேட் பண்ணற 3 முகங்கள் இருக்கிற தேவி. வஜ்ரம் தொடங்கின ஆயுதங்கள் எல்லாம் தேவி வச்சுருக்கா. தேவிக்கு 3 முகங்களாக்கும் இருக்கு. 3 முகங்கள் சத்குண, ரஜோகுண, தமோ குணங்களை இண்டிகேட் பண்றது. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் நடத்துறத தேவி 3 குணங்களையும் பிரகடிப்பிக்கிறா. தேவியோடு ரஜோகுணத்திலேந்து சிருஷ்டி கர்மம் உண்டாகிறது. பிரபஞ்ச சிருஷ்டி ரஜோகுணத்திலேந்து உண்டானதாக்கும். நாமரூப பிரதானமாயிருக்கிற பதார்த்தங்கள் அடங்கின பிரபஞ்சம் சிருஷ்டிக்கிறதுக்கு பலவிதமான விகாரங்களிலேந்து உண்டாகிற ரஜோகுணம் மஸ்ட். பிரபஞ்சத்தோடு ஸ்திதி அதாவது சம்ரட்சணத்துக்கு சத்குணம் மஸ்ட். சாந்தமாயிட்டு பொறுமையோடு கூடிட்டு செய்ய வேண்டின கர்மமாக்கும் சம்ரட்சணம். சத்குணத்திலேந்து உண்டானதாக்கும் தர்மம். அதர்மத்திலேந்து தர்மத்தை காப்பாற்றணும் அப்படின்னா சத்குணம் ஜாஸ்தியாக உண்டாகணும். சம்ஹார கர்மம் தமோ குணத்திலேந்து உண்டாகிறதாக்கும். சிருஷ்டிக்கு முன்னாலே இருந்த அவஸ்தைக்கு இந்த பிரபஞ்சத்தை திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னா பிரளயம் சம்பவிக்கணும். பிரளய காலம் அந்தகாரமயமாக்கும். கல்பாந்த பிரளயத்தில ஜலம் அல்லாதக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. பிரளயகாலம் நைமித்திக பிரளயம் முடிஞ்சு கல்பம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சு மறுபடியும் பிரபஞ்சம் ஆக்டிவேட் ஆகிறது. தமோ குணத்தை ஸ்வீகரிச்சுட்டாக்கும் தேவி சம்ஹார கர்மம் செய்யறா. அப்படி தேவியோடு 3 முகத்துக்கும் பல அர்த்தங்களும் இருக்கு. அதனால வதனத்ரய சம்யுதா அப்படின்னு தேவிய வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறா. 497வது நாமம் வஜ்ராதிகாயுதோ வேதா. 8 அக்ஷரங்களோடு கூடின நாமம். வஜ்ரம், சக்தி, தண்டம், அபயம் இப்படி இருக்கிற 4 ஆயுதங்களோடு கூடி இருக்கிறவள் தேவி. வஜ்ரம் தொடங்கின ஆயுதங்களை தரிச்சுன்னு இருக்கிறவள். மகிஷாசுர மர்தினியாயிட்டு பராசக்தி அவதரிச்சோன சத்ரு சம்ஹாரம் செய்யறதுக்கு பலதரம் ஆயுதங்களை தேவர்கள் கொடுத்தா. தேவி பாகவதத்துல பஞ்சமஸ்கந்தத்துல இது சொல்லப்பட்டிருக்கு. மகாவிஷ்ணு சுதர்சன சக்கரத்தோடு தேஜஸோடு கூடின 1000 ஷார்ப்பான மொனகள் இருக்கிற சக்கரம் கொடுத்தார்.
பரமசிவன் திரிசூலத்திலேருந்து உத்பவிச்ச சூலத்தை கொடுத்தார். வருணதேவன் சங்கும் பாசவும் கொடுத்தார். அக்னிதேவன் வேலும் சதக்னியும் கொடுத்தார். வாயுதேவன் உக்ர சப்தம் உண்டாக்குற வில்லு திவ்யாஸ்திரங்கள் எல்லாம் அடங்கின ஒரு ஆவனாழியும் கொடுத்தார். தேவேந்திரன் வஜ்ராயுதத்திலேருந்து அவரோட வஜ்ராயுதத்தோடு தேஜஸ்லேருந்து உண்டான வஜ்ரவும் கஜகண்டத்தால தீர்த்த கண்டாமணியும் கொடுத்தார். யமதேவன் சத்ரு சம்ஹாரத்துக்காயிட்டு தன்னோட தண்டிலேருந்து உண்டாக்கின தண்டும் தேவிக்கு கொடுத்தார். இப்படி தேவர்கள் நிறைய நிறைய ஆயுதங்கள் எல்லாம் தேவிக்கு கொடுத்தா. அதனால நிறைய ஆயுதங்கள் தேவி வச்சுட்டு இருக்கா. அதனாலேயாக்கும் இங்க வஜ்ராதிகாயுதோ வேதா அப்படின்னு வாக்தேவிகள் தேவியை ஸ்துதிக்கிறது. 498வது நாமம் டாமர்யாதிபிராவிருதா. 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. டாமரி தொடங்கின தேவிகளால சூழ்ந்து நிற்கப்பட்டவள். 10 தளங்கள் இருக்கிற மணிபூரக சக்கரத்துல ஓரோ தளத்திலையும் டாமரி டங்காரிணி இப்படி இருக்கிற அக்ஷர சக்திகளால ஆராதிக்கப்படுறவள் தேவி. டாமரி தொடங்கின தேவிகளால சூழ்ந்து நிற்கப்பட்டவள் தேவி. மணிபூரக பத்மத்தில 10 தளங்கள் இருக்கு. ஓரோ தளத்திலையும் வியஞ்சனாட்சரத்தில் இருக்கிற ட ட ந த த த த ந ப ப இப்படி இருக்கிற வியஞ்சனாட்சரங்கள் எழுதப்பட்டிருக்கு. ஓரோ அக்ஷரமும் ஓரோ தேவிகளை இண்டிகேட் பண்றது. டா அப்படிங்கிற அக்ஷரம் டாமரி தேவியையும், ட அப்படிங்கிற அக்ஷரம் டங்காரிணி தேவியையும், ந அப்படிங்கிற அக்ஷரம் ஸ்தானி தேவியையும், த அப்படிங்கிற அக்ஷரம் தாட்சாயணி தேவியையும், த அப்படிங்கிற அக்ஷரம் தாத்ரி தேவியையும், ந அப்படிங்கிற அக்ஷரம் நாரி தேவியையும், பா அப்படிங்கிற அக்ஷரம் பார்வதி தேவியையும், ப அப்படிங்கிற அக்ஷரம் பட்காரிணி தேவியையும் இண்டிகேட் பண்றது. இந்த தேவிகளால சூழ்ந்து நிற்கப்பட்ட லலிதாம்பிகையானதால லலிதாம்பிகைய டாமர்யாதிபிராவிருதா அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறார்.